வந்துட்டீங்க. நான் வெளியே வந்து உங்க ஓட்ட காக்கி கரெக்டா சீக்கிரம் நினைச்சிட்டீங்க. மிஸ்டர், போலீஸ்காரனை விரோதம் பண்ணிக்காதே, நண்பனாவும் பழகாதே. பொறுமையா கம்பிக்கு பின்னால வந்ததுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. வாங்க வான்னா வரணும், இல்லைன்னா சத்தம் போடுவேன். எவ்வளவு தூரம் வந்திருக்க? எதை கேட்கிறேன்? அதான் கம்பி சமாச்சாரம். எந்த ஊர் கம்பின்னு தெரியல, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. தாலி பசங்களா, ஆந்த கூறு நேரமாச்சு, இன்னும் தொலைந்தோன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க. போலீஸ்காரன் அடிச்சிடல, இப்ப இந்த கணத்தை அடி பாப்பேன். ஏங்க பெரியவரே, கம்பி எடுத்துட்டு ஓடுறேன் நீங்களே, கம்பி எவ்வளவு தூரத்துல இருக்கு? அந்த மாதிரி ஏதாச்சும் நான் சாதாரண கான்ஸ்டபிள் கிட்ட பேசுறது இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னேன் இல்ல. கமிஷனர் கூப்பிடுத்தா பேசாம படி புட்டி புட்டி வாங்கி கையில இன்னும் ஆயுதம் வச்சிருக்கிற. எதை கேட்கிற? அதான் உள்ளங்கையில மறைச்சு வச்சிருக்கிறிய, அதை கொஞ்சம் கூட பார்க்கணும். நீ எதுக்காக பார்க்கணும்? நான் பார்க்க வேணும். போலீஸ் கூப்பிடுற, அவங்ககிட்ட கட்டுங்க. எவ்வளவு நாளா இந்த வேலை நடக்குது? 4 நாள். போகும்போது அதை என்கிட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு போறியா? எனக்கு சோறு போடுறதே இதான், உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் என்ன செய்யறது? ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கிற? 100, 200, சமயத்துல 300, 400. இவ்வளவுதானா? 5000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு ஆசைப்படுறியா? 5000? எஸ். யாரையாவது கொலை பண்ணணுமா? நோ நோ, சிம்பிள் ஜாப். நீங்க 2 பேரும் என்னையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஊரி அடங்கி போச்சு, உங்க வாய் அடங்காதான். என்ன கொஞ்சம் தூங்க விடுங்க. தாலாட்டு பாடவா கண்ணு? ஒண்ணு வேண்டாம், நானே பாடிட்டு நானே தூங்க. என்னமோ 5000 ரூபான்னு சொன்னி, என்னது? சொன்ன அதெல்லாம் உன்னால செய்ய முடியாது. ஏன்? அதை செய்து முடிக்கணும்னா ரொம்ப தைரியம் வேணும். போலீஸ்கார முடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே கம்பி இருக்கிறேன், இதை விட தைரியமா வேணும். அந்த விஷயத்தை செய்து முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கையான ஆள் தேவை. நம்பிக்கையானாளா? நீ உள்ளே இரு, நான் வெளியே போய் அனுப்பிச்சு வைக்கிறேன். கம்மிய பார் மிஸ்டர், நான் இந்த உலகத்துல முழுமையா அனுபவப்படாம இருக்கலாம், ஆனா 3/4 அனுபவப்பட்டிருக்கேன். இந்த நம்பிக்கைன்னு சொன்ன பாரு, அது அண்ணன் தம்பிக்கிட்ட கூட இல்லாம இருக்கலாம், திருடங்கிட்ட கண்டிப்பா இருக்கணும். ரொம்ப கரெக்ட். கைவிடு. கம் டு தி பாயிண்ட். விஷயத்துக்கு வா. நல்ல கவனி. விஸ்வன் ஜெயில இருக்கிறான், ஆனா விஷயத்தை வெற்றிகரமா முடிச்சுட்டான்னு நீ ஒரு ஆளுக்கு போன் பண்ணணும். உடனே உனக்கு 5000 ரூபாய் வந்துடும். டெலிபோன்லயே பணம் வந்துருமா? அந்த ஆளே உனக்கு பணம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்வான். எப்படி? நீ நேரா அசோகா ஹோட்டல் டென்னிஸ் கிளப்புக்கு போகணும். அங்க டென்னிஸ் ராக்கெட்ஸ் வச்சிருக்கிற இடத்துல இருந்து குறிப்பிட்ட ஒரு டென்னிஸ் ராக்கெட்டை திருடும். அடையாளம்? செவப்பு கைப்பிடி போட்டு இருக்கிற வெள்ளை கலர் ஸ்லாசிஞ்சர் ராக்கெட். அது உன் கையில இருந்ததுன்னா உடனே எங்க ஆள் உன்னை அடையாளம் கண்டுபிடிச்சு உனக்கு 5000 ரூபாய் கொடுத்துருவான். அம்மா, யாருக்கோ டெலிபோன் பண்ண சொன்னீங்க, அந்த டெலிபோன் நம்பர் என்ன? அதை நீ இங்க தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை. அந்த டென்னிஸ் ராக்கெட்டோட பிடியில டெலிபோன் நம்பர் பிரிண்ட் பண்ணி இருக்கும். Done.